தமிழக விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இப்போ நான் வாழை அந்த ஃபீல்டுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபீல்டு வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இப்போ அந்த ஃபீல்டில் என்ன மாரி பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது வாழையில வரக்கூடிய சிக்கோடாக்கா இலைப்புள்ளி நோய் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிக்கோடாக்கா இலைப்புள்ளி நோயை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது வந்து உயிரியல் முறையிலையும் ப்ளஸ் வந்து கெமிக்கல் முறையிலையும் எவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு நம்ம உயிரியல் முறையில் நம்ம பார்க்கலாம். உயிரியல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ வந்து நம்ம கொடுக்குற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. அதாவது 1% இருக்குது, 5% இருக்குது. நம்ம அந்த 5%ல் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதாவது வந்து இந்த நோய் மருந்து வந்து பார்த்திங்கன்னா, நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, கூட வந்து நீங்கள் கெமிக்கல்ஸ் மருந்தும் வந்து சேர்த்தே கொடுக்கலாம். கெமிக்கல்ஸ் மருந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கெமிக்கல்ஸ் மருந்து இருக்குது. கெமிக்கல்ஸ் மருந்து வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டைஃபென்கோனாசோல் இருக்குது, மேங்கோசிப் இருக்குது. அதே மாதிரி வந்து ப்ரொபிகோனாசோல் இருக்குது. அதாவது இந்த கெமிக்கல்ஸ் மருந்தில் வந்து இந்த ஜோல் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா மருந்துமே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இப்போ சொல்லக்கூடிய இந்த சிக்கோடாக்கால் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா, அதோட இது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா, இர்ரெகுலரான புள்ளி நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து அதுக்கான வந்து இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த நோயானது வந்து எப்படி பரவும் அப்படின்னா, மழைக்காலங்களில் பனிக்காலங்கள்லேயும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா, அடிமட்டையிலேருந்து மேல் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவ ஆரம்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மட்டைக்கு போகக்கூடிய வந்து சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சி, இந்த நோயானது வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா, மட்டை ஃபுல்லாக பழுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துரும். இதனால் நம்ம சீப்புக்கு போகக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு நியூட்ரியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா, சரிவிதமாக கிடைக்காம போயிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நோயானது வந்து வரும் பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா, உடனே வந்து அகற்றி வெளியே போட்டுறணும். அப்படி போடுற பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நோயானது தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளது வந்து அடுத்த ஒரு நல்ல மட்டைக்கு வந்து பரவாமல் தடுக்கலாம். கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மருந்து எல்லாமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும். அதை மருந்தோட இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் நம்மளுடைய ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸ் வந்து ஸ்போரிடெக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கலந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏதாவது தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.